ஷேய் விஷ்ணு பிரமா எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடே கேட்டுக்கோ. பூரா ரோடை போட வேண்டியது, பிளாட் அடிக்க வேண்டியது, ரோடை போட வேண்டியது, பிளாட் அடிக்க வேண்டியது. வெள்ளை லட்சம் கோடி கோடின்னு பேப்பர் வச்சு அழித்து வாரான். பேப்பர் வச்சு தான் பூமி அழிக்கான். இதெல்லாம் என்னென்னு பார்க்க வேண்டாமா? கோர்ட்டில், நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கலை. ஒரு அரசியல்வாதி முதலமைச்சராக உட்காந்துருக்கானா அவனுக்கு கீழே மந்திரி, எம்எல்ஏ, எம்பி இந்த 76 வருஷமாக ஆண்டு காலம் உள்ள நீதிமன்ற கோர்ட்டு வழக்காடி நிற்கி அதை முடிவு வரல. அவன் பலவெடி இன்னும் சேட்டை பண்ணி ஓட்டு முத்திரை ஜனம் வாங்கி இன்னும் நாற்காலி சேரில் உட்காந்து அழிக்கணும்னு இருக்கான். இப்போ நாற்காலி சேரில் கொடி வச்சாச்சு, கொடி ஏற்றியாச்சு. 7 நாட்டு சனி தான் ஏற்றிருக்கான். 7 நாட்டு சனீஸ்வரி கொடி நாற்காலி சேரு. இப்போ தமிழ்நாடு தீர்மானங்கிறது கடவுள் தான் பார்க்க முடியும். இந்த தீர்மானத்தில் ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதியை தமிழ்நாடு முழுவதும் அள்ளி, அதுக்கப்புறம் ஆந்திராவில் அள்ளி, அடுத்து கர்நாடகாவில் அள்ளி, அடுத்து டெல்லியில் அள்ளி, அடுத்து குஜராத்தில் அள்ளி, அடுத்து ஊடாடப்பட்ட மாநில இலங்கை சுலவில் அள்ளி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கடவுள் தான் சேர்க்க முடியும். கடவுளால் தான் முடியும். இதா நீதிமன்ற கோர்ட்டில் இவ்வளோ வழக்காடி வழக்கு நீக்கி அப்படியே கையை காலை வீசிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு நக்கிட்டு அழைதான் அவன் பொண்டாடி பிள்ளையோட பேரம்பேற்றி வச்சு நாக்கை உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கைட்டை தேய்ச்சி நக்குதான் கைட்டை தேய்க்கான். அறிவியட்ட முட்டா பயலுக்கு என்ன அறிவு இருக்கும்? பூமி அழிக்கும், புறன்னு விவசாயத்தில் பிளாட் அடிக்கான், தெரியலையா? அதெல்லாம் செக் பண்ணல. அந்தந்த பத்திரப்பதிவில் போட்டவனுக்கு பூரா தண்டனை தான். மந்திரிக்கு தண்டனை, சரியா? இடத்துக்கு கொண்டு போய் நாங்கள் விற்கணும்னு கூவ மாதிரி உட்காந்துருக்கானா மந்திரி, எம்எல்ஏ, முதலமைச்சர் நியமிச்சிருப்பான். முதலமைச்சர் நியமித்து மந்திரி நாற்காலி சேரில் உட்காந்து ஆட்டுவான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. இதில் பூரா எம்எல்ஏ பூரா விற்கிறதுக்கு உட்காந்துருக்கான் கூவ மாதிரி. அப்புறம் பஞ்சாயத்து போர்ட்டில் விற்கிற மாதிரி பத்திரப்பதிவில் கூவ மாதிரி உட்காந்துருக்கான். கண்டாரோல் மேலே பிதிக்கி எடுத்து போடுவான். வானரப்பட இராணுவம் உள்ள வரல, கணக்கு தோண்டி எடுக்கலை. பத்திரம் போட்டவன், எழுதினவன், வாங்கினவன், வச்சவன், போனவன் பூரா கொண்ட நரம்பை எடுத்து போடுவான். அதையும் பார்த்துக்கோ. பூரா போய் நேரம் இடம் கிடக்குன்னு பூரா மாளிகையை கட்டி பூரா பூமியை பாழாக்கிட்டு வரான். பார்க்கலையாப்பா? கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடு முற்றுப்புள்ளி வைக்கணும், டெல்லி முற்றுப்புள்ளி வைக்கணும். இவ்வளோ வழக்கு இருக்குது, வழக்காடுது முடிங்கடா. அதுக்கப்புறம் எலெக்ஷனை ஓட்டுறா அப்படின்னு கேள்வி கேட்கணும். இப்படியே கேட்கணும். கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடிச்சு போடுவோம். நீதிமன்ற கோர்ட்லேருந்து நாங்கள் அடிப்போம். இவ்வளோ நீதிமன்றத்தில் இவ்வளோ வழக்கு நிற்கி இன்னும் முடிவு ஆகலை, முடிவு இன்னும் முடிக்காமல் தண்டனை வாங்காமல் இன்னும் ஏன்னா புளுத்தியை காட்டிக்கிட்டு இருக்கான்னு கேள்வி கேட்கணும். கோர்ட்டார் கேட்கணும். கோர்ட்டு நீதிமன்றத்தில் கடவுள் கொடுத்துருக்கார், நீதிமான் கொடுத்துருக்கார். நீதியை தவறி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பூமியில் இறங்கி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார் கடவுள். விவசாயத்தை அழிச்சு வாரான். கரு நாக்கை கடிச்சிட்டு அழிதான். மாதிரி கிடக்கானப்பா கோர்ட்டார் பூரா காட்டுக்கோப்பா. மாதிரி கிடக்கும். ஒவ்வொருத்தரும் பல லட்சம் கோடி வச்சுக்கிட்டு பேப்பர் வச்சுக்கிட்டு ரோடு வந்துருச்சா, ரோடு போட்டாச்சா, அந்த ரோடு கீழே எவ்வளோ ஏக்கர் கிடக்கு முடி நம்ம பிளாட் அடிப்போம். இதே சோழியில் அழிதான். கண்டாரில் பிதிக்கிடுவாங்க. இல்லை முட்டா குய்மானா தமிழ்நாடு முழுவதும் பிளாட் அடித்தவனை பூரா உள்ளே கொண்டு போய் அப்படியே அடி டெய்லி காலை 2 அடி, மாலை 2 அடி, காலை 2 அடி, மாலை 2 அடி லத்தி குறுக்கெலும்புல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வள்ளி எடுப்பான் உள்ளே அடைச்சி போட்டு. இராணுவ வீரர் ஐயா இடத்த போட்டுருவார். ஐயா ஜமீன் கணக்கு வந்ததும் எடுப்பார். மன்னராஜன் ஜமீன் கணக்கு வெளியே தின்னதை கணக்கு எடுக்கக்கூடியது கடவுள் தான் எடுக்க முடியும். தின்றுக்கடா ஏண்ட கணக்கு இருக்குது எடு. இராணுவ வானரப்படை வச்சு எடுக்கல கொண்ட நரம்பு பின்னாடி வெட்டி விட்ருவாங்க. அதையும் பார்த்துக்கோங்கடா. அழிக்க வந்திருக்கான். அந்த ஜெம்மத்தில் அழிக்க பூமியை அழிக்கிறதுக்கு நாக்கை கடிச்சிட்டு அழிக்கான். கண்டாலும் விளங்குவானா? அரசியல் குடும்பம்லாம் நாசமாக போயிடும்டா. நாசமாக போயிடும். மன்னராட்சியில் போயிடுச்சு, ஜமீன் கணக்கில் போயிட்டான், நாசமாக போயிட்டான். இவன் குடும்பம் நாசமாக மண்ணோட மண்ணா ஆக்கிடுவார் கடவுள். கால் சத்தியம்டா.